ஹலோ வீவர்ஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஸ். இன்றைய பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் காலை நேரத்தில் செஞ்ச அந்த பூஜைகளை தான் இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். உண்மையாகவே நல்ல வரவேற்பு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் எதுவுமே வரலை. எல்லாருமே நல்லா இருக்குக்கா, நைஸ்க்கா அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாகவும் இருந்துச்சு. அதே போல் இந்த கிருஷ்ணர் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு நந்தவன பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக என்னை என்கரேஜ் பண்ணுறது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டாகவே இருக்குது. காலையில் பார்த்தா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி என்னால் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற முடியல. ஏன்னா 2 டேஸாக பார்த்தா ஒரே மழை காற்றாக இருந்தவசி கரண்ட் இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணலான்னு இன்றைக்கி தான் பூஜை பண்ணேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது டெய்லி குளிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சில டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. முடிஞ்சால் குளிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணிக்கலாம். தலையில் தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் கலந்து தண்ணியை தெளிச்சுட்டு கை காலெலாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தலையை அழகாக வாரி மஞ்சள் குங்குமம் வச்சாலே பார்க்க நம்மளே தெய்வீக கடாட்சம் நிறைஞ்சது போல் இருப்போம். அந்த மாதிரி இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். நான் மண் உருளியில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது. பித்தளை உருளியில் உப்பு அள்ளி போட்டு வச்சா அந்த அடியில் அப்படியே ஓட்டையாகி பாத்திரம் அப்படியே வீணாக போயிடுது. அதனால் மண் உருளியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துளசி மாட பூஜையை நீ செவ்வாய்க்கிழமை சொல்லி துளசி மாடத்தை க்ளீன் பண்ணி அதுக்கும் பூஜை பண்ணேன். துளசி மாடத்தில் நான் மஞ்சள் பூசும் போது துளசி மாடம் சரி, நிலைவாசல் எந்த இடத்துல மஞ்சள் வச்சாலும் கொஞ்சமாக அதில் ஒரு சொட்டு பால், பச்சை பால், காய்ச்சின பாலை யூஸ் பண்ணிடாதீங்க, எறும்பு வரும். பச்சை பாலை ஒரு சொட்டு விட்டுட்டு நல்லா கலந்து வைங்க. பார்க்க மஞ்சள் உதிரவே உதிராது. நல்லா பளிச்சுன்னு பார்க்க நல்லா மங்களகரமாக இருக்கும். இது நான் பயன்படுத்துகிறது ஆச்சி மஞ்சள் தூள் பாக்கெட் தான். நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மணி பிளான்ட் செடி இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த சாதம் வடிக்கிற கஞ்சி, அரிசி களையிற கஞ்சி இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி நான் நிறைய தொட்டியில் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். எதையுமே கொடுக்குறதே கிடையாது. வெறும் தண்ணி, மண்ணை மட்டும் மாற்றுவேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு உரமும் மணி பிளான்ட் கிடையாது. ஆனால் வெயில் அதிகமாக படக்கூடாது. இது நான் ரீசெண்டாக இப்போ வாசலில் உள்ள தரை, என்னோடய பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும், வாசலில் உள்ள தரை இப்போ புதுசாக போட்டது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த மணி பிளான்ட் செடியெலாம் எடுத்து வெயிலில் ஓரமாக வச்சுட்டேன். இலையெல்லாம் பார்த்தா பாதி கருப்பாக ஆகி ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அதனால வெயில் இதுக்கு அதிகமாக படாத அளவுக்கு நிழலோட்டத்தெல்லாம் நான் வச்சுருக்க மணி பிளான்ட்டுக்கெல்லாம் வெயிலே கிடையவே கிடையாது. இலையும் பார்க்க நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்கும். கிருஷ்ணருக்கு காலையிலே அழகாக பூஜை பண்ணும். மனசுக்கு அவ்வளோ ஒரு நல்ல திருப்தியாக இருந்துச்சு. கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே மயில் இன்றைக்கி மயிலுக்கு அரிசி வைக்க மறந்துட்டேன், மணியாகவும் பார்த்துட்டு அழகாக பக்கத்து கொல்லையில் போய் நிற்கிது. அரிசி வைக்கலான்னா கரெக்டாக கொல்லை வாசப்படியில் நிற்கும், பயப்படாமல் நிற்கும். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் சரி நான் அரிசியை கொண்டுட்டு போய் மயிலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நிலைவாசல் பூஜையே பண்ணேன். நிலைவாசலில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வஸ்தி, இந்த பிள்ளையார் சொல்லி இதெல்லாம் போட்டு ப்ளைன் டோராக இருந்தால் இதெல்லாம் போட்டு வைங்க. அதெல்லாம் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வச்சுங்க. அதுமாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு முருகர் ஒட்டி வச்சுருக்கேன். அவருக்கும் காலையிலேயே பூஜை பண்ணிட்டு தீபார்த்தம்லாம் கட்டியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜைகள் பண்ணுவேன். தினந்தோறுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் பாலாபிஷேகம் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி முருகருக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலாபிஷேகம்லாம் பண்ணிட்டேன்.
வேண்டுதல் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். எல்லாம் தினம்தோறும் எப்போதும் ஏற்றுறது போல் அந்த குத்து விளக்கை மட்டும் வந்து ஏற்றி வைப்பேன். இப்போ வந்து நான் டெய்லி வந்து ஒவ்வொரு சாமியை வந்து வழிபாடு பண்ணுற வாசி வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சாப்பிடாது அவங்களுடைய விருப்பம். ஆனால் வீட்டில் உள்ள யாரையும் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து நான்வெஜ் கேட்டால் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துருங்க. அவங்க நமக்காக வந்து அவங்களையும் நம்ம வருத்தக்கூடாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு மனதார சாமி கும்பிடலாம். எந்த ஒரு தெய்வமே வந்து இதை சாப்பிட்டுட்டு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லவே இல்லை. எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பாதையை தான் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் மனசு வருத்தமாக இருக்கும். நமக்கும் ஒரு சாமி கும்பிட்ட ஒரு திருப்தி இல்லாமல் சமைச்சு கொடுக்கலையேன்னு ஒரு மனசுக்கு வந்து ஒரு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சு கொடுத்துருங்க. நானும் வந்து தினம்தோறுமே வந்து பூஜை பண்ணுவேன். அதுக்காக வந்து தினந்தோறும் நம்ம பூஜை பண்ணுற அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாட்களையுமே வந்து இந்த வேல்மாறல் வந்து படிக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது நல்லா வந்து முழுமையாக நிறைவேற்றினா கண்டிப்பாக அது என்ன வேண்டுதல்னு பதிவாக வந்து கொடுக்குறேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு தீபாரத்தனை எடுத்தால் அவ்வளோ அழகாக இந்த முருகரை பார்க்கவே என்னை பார்த்து சிரிக்கிறது போல் கண் விழித்து சிரிக்கிறது போலவே இருக்கும். அப்படியே கிட்டக்க அப்படியே தீபாரத்தனை எடுக்கும் போது பாருங்கள், அவ்வளோ அழகாக அந்த முகமே பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முருகர் மட்டும் இல்லை, பெருமாளும் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காரு. அந்த பதிவும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.